ஐயா இப்போ வந்து இந்த பூஜைக்காக நம்ம இங்கே வந்திருந்தோம். இந்த பூஜை வந்து எதுக்காக இங்கே பண்ணோம்? என்ன பூஜை? ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னாயா அகோரியல் பூஜை. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்காண்டி ஒரு பூஜை பண்ணீங்கய்யா. ஐயா இந்த பூஜையை வந்து இதே பூஜையை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்லேயே பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த பில்லி சூனியமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை அவங்கள இங்கேயே பண்ணுறாங்க. அங்கே விட்டுட்டு இங்கே வந்து இந்த பூஜையை பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான பலன்? இங்கே வந்து யாருக்கும் பில்லி சூனியை வைக்கிறது இல்லைங்கய்யா. நல்லா கேட்டுங்க, யாருக்கும் பில்லி சூனியை வைக்கிறது இல்லை. கட்டு உடைக்கிறது யாரனால பாதிக்கப்பட்டிருக்கோமோ நல்லா கேட்டுங்க. இப்போ இந்த பொண்ணுருக்கு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, துன்பப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த துன்பத்தை போக்குறதுக்கு மட்டும் இப்போ அங்கே பூஜை பண்ணுறோம், எவ்வளோ பில்லி சூனி விரட்டுறோம், ஏவல் விரட்டுறோம், கட்டு உடைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து பூஜை பண்ணுற என்ன பலன் அப்படின்னா கங்காதேவி. இந்த கங்காதேவி எது கேட்டாலும் கொடுப்பாங்களாம். இந்த கங்காதேவி முன்னாடி இரவு பூஜையோ பகல் பூஜையோ இப்படி ஒரு யாக வேலை வளர்த்தணுமா இந்த கங்காதேவி என்ன பண்ணுறான், நமக்கு சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டு உடனே தீர்வு. அதே மாதிரி கங்காதேவிட்ட எது கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்களாம். நம்ம கருமா ஃபுல்லாக கங்காதேவிட்ட கொடுத்துட்றோம். தாயை உங்கள்கிட்ட பாதத்தை தொட்டு வணங்குறோம், நீ என் கூட வா, என் சகல காரியம் நிவர்த்தி பண்ணி கொடு. எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் எவ்வளோ பெரிய செய்வன் இருந்தாலும் என்னை எவ்வளோ துஷ்டம் பண்ணாலும் உங்ககிட்ட சரணகதி ஆகிறேன் கங்காதேவிட்ட. கங்காதேவியை கட்டுப்படுத்த முடியுமா? கங்காதேவி இது பண்ண முடியுமா? அப்படி ஒரு கங்காதேவிட்ட ஒரு சரணகதி ஆகுறாங்க காசியில் அப்படின்னா அடுத்து அவங்க தலைமை தாங்கிறவங்க. இன்றைக்கி நம்ம இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு போகிறவங்க சாமியார் கிடையாது, தொடக்கம் பண்ணுறவங்க தான் காசிக்கு போகிறவங்க. எவ்வளோ மன வருத்து எவ்வளோலாம் இருப்பாங்க. இந்த கங்காதேவிகிட்ட வந்து உட்காந்து பூஜை பண்ணுறோம்னா நம்ம ஊரில் ஒரு 5 காலம் ஒரு 5 மாதம் பூஜை பண்ணுறத